பொதுவாக ஒரே ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பிரசங்கம், உபதேசம் இரண்டுக்கும் வித்தியாசங்கள் உண்டு. பிரசங்கம் அது யாருக்கு சொல்லுகிறது என்று சொன்னால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அவர் சொல்லுகிறது பிரசங்கம், மலை பிரசங்கம். இது ஆசீர்வாதமான வார்த்தைகளையே கொண்டு வந்து சேர்க்கும். அல்லேலூயா. ஆனால் உபதேசம் என்று ஒன்று உண்டு. அந்த உபதேசம் யாருக்கு சொல்லுவார்கள் என்று சொன்னால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்லி தருகிறது தான் உபதேசம். அந்த உபதேசம் தான் ஒரு பிலீவரை, ஒரு விசுவாசியை சீஷனாய் மாற்றும். அந்த உபதேசம் தான் ஒரு பக்தனை சீஷனாய் மாற்றும். ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனையோ பேர் ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம பக்தர்களாகவே உட்கார்ந்து கொண்டு வருகிறோம். பக்தர்கள்னா என்ன? ஆண்டவரிடத்துல இருந்து ஏதாவது ஒண்ணு கிடைக்குமா, ஆண்டவர் என்னுடைய வறுமையை நீக்கிடுவாரா, ஆண்டவர் என்னுடைய பண கஷ்டத்தை மன கஷ்டத்தை நீக்கிடுவாரா அப்படின்னு ஆண்டவரையே நோக்கி கரங்களை ஏந்தி கொண்டிருக்கிறதான கரங்கள். அது யாருடைய கரங்கள்? பக்தர்களுடைய கரங்கள். பக்கத்துல கைகளை பிடிச்சு சொல்லுங்க, அது பக்தருடைய கரங்கள். ஹல்லேலூயா. ஆனால் சீஷர்களுடைய கரம் என்று ஒன்று உண்டு. அந்த கரம் என்ன செய்யும் தெரியுமா? ஆண்டவரிடத்துல நீட்டாது, ஆண்டவருக்காக நீட்டும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருக்காக நீட்டும். ஆண்டவர் இந்த சிலுவையில பேசின 7 வார்த்தைகளை நம்ம பிரசங்கமா எடுத்துக்கொள்ள கூடாது. இதை சிலுவையின் உபதேசமாய் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஆமா, இந்த பிரசங்கம் ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை நம்ம நோக்கி வந்துச்சுன்னா, நம்முடைய இருதயத்தினுடைய உற்சாகத்தினுடைய மிகுதியை நம்மளால கூட கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆமா தானே? ஒரு ஆசீர்வாதமான ஒரு நல்ல வார்த்தையை ஆண்டவர் பிரசங்கியார் மூலியமாய் பேசுகிறாருன்னா, அந்த வார்த்தையை நம்ம ரிசீவ் பண்ணிட்டு நம்ம சொல்ற ஸ்தோத்திரத்திற்கும் அல்லேலூயாவுக்கும் அளவே இல்லாத அளவுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஆனால் உண்மையான ஆசீர்வாதம் பிரசங்கத்துல இல்ல. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உபதேசத்திலே தான் உண்மையான ஆசீர்வாதம் இருக்கு. பக்கத்துல கைகளை பிடிச்சு சொல்லுங்களேன், உபதேசத்திலே தான் நிறைவான நன்மைகள் உண்டு.